أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب أزور أحبابي وأخواني أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. முதலாவது மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதங்களில் முதலாவது மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முஹர்ரம் மாதமும் எங்களை வந்தடையும் போது எங்களுடைய ஆயுளிலே ஒரு வருடம் சென்றிருக்கிறது என்ற செய்தியை அது நமக்கு சொல்கிறது. ஒவ்வொரு முஹர்ரம் மாதத்தையும் நாங்கள் சந்திக்கும் போது என்னுடைய ஆயுளில் ஒரு வருடம் குறைந்திருக்கிறது என்பதை நமக்கு அது சொல்கிறது. எனவே இந்த வருடம் என்னுடைய இம்மை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் பயனுள்ள வருடமாக சென்றிருக்கிறதா அல்லது கைசேதம் நிறைந்ததாக சென்றிருக்கிறதா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சென்ற வருடத்திலே நான் செய்த நன்மைகள் என்ன, சென்ற வருடத்திலே நான் செய்த தீமைகள் என்ன, சென்ற வருடத்தில் தொழுகையோடு நான் எப்படி இருந்தேன், சென்ற வருடத்தில் அல்லாஹு தஆலா எனக்கு கடமையாக்கிய விடயங்களிலே எப்படி நடந்து கொண்டேன், அவன் தடை செய்த விடயங்களிலே நான் எப்படி நடந்து கொண்டேன், என்னுடைய குடும்பத்திற்கும் எனக்கும் இடையில் உள்ள உறவு எப்படி இருந்தது, என்னுடைய பெற்றோர்கள் விடயத்திலே அல்லாஹு தஆலா விதியாக்கியவற்றை நான் எப்படி கடைப்பிடித்தேன், என்னுடைய பிள்ளைகள் விடயத்திலே அல்லாஹு தஆலாவினுடைய கடமைகளை நான் எப்படி கவனித்து கொண்டேன் போன்ற பல கேள்விகளை நமக்குள்ளே நாம் எழுப்பி நம்மை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். சூரத்து தௌபாவின் 36வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹு தஆலா இந்த வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து வருடத்தினுடைய மாதங்கள் 12 ஆகும். இந்த மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹு தஆலா சங்கை பொருந்திய மாதங்களாக ஆக்கியிருக்கிறான். நிச்சயமாக இதுதான் உறுதியான மார்க்கமாக இருக்கிறது, அதிலே உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா நம்மை சுயபரிசோதனை செய்து கொள்ளுமாறு மாதங்களை பற்றி பேசுகிற போது நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து இன்று வரை இந்த பூமியும் வானமும் காலத்தை சுற்றி கொண்டே இருக்கிறது. அதிலே ஒரு வருடம் 12 மாதங்களாக இருக்கின்றன. 4 மாதங்கள் அவனிடம் சிறப்பு பொருந்திய மாதங்களாக இருக்கிறது. அதிலே 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வருகின்றன. துல்காய்தா, துல்ஹஜ்,
முஹர்ரம் என்கிற 3 மாதங்கள் தொடர்ச்சியானவை மற்றும் ரஜப் என்று சொல்லக்கூடிய மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு சமூகமும் தங்களுடைய வருடத்தை கணிப்பதற்கு ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ சமூகம் கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை மையமாக வைத்து தங்களுடைய வருடத்தை கணக்கெடுக்கிறார்கள். தங்களுடைய உத்தியோகபூர்வமான செயற்பாடுகளை அந்த வருடத்தை அல்லது திகதியை குறிப்பிடுவதன் ஊடாக அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். சீன மக்களிடம் வருடத்தை கணிப்பிடுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. பாரசீகர்கள் ஈரானியர்களிடம் வருடத்தை கணிப்பிடுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. யூதர்களிடம் வருடத்தை கணிப்பிடுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. இந்துக்களிடம் வருடத்தை கணிப்பிடுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. பௌத்தர்களிடம் வருடத்தை கணிப்பிடுவதற்கென்று தனியான ஒரு முறை இருக்கிறது. மாதங்களும் வித்தியாசப்படுகின்றன. ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு சமூகமும் வருடத்தையும் மாதத்தையும் கணிப்பிடுவதற்கென்று தனித்தனியான முறைகளை கடைப்பிடிக்கின்றன. முஸ்லீம்கள் வருடத்தை ஹிஜ்ரத்தில் இருந்து ஆரம்பிக்கிறார்கள். ஹிஜ்ரியை தங்களுடைய வருடக்கணிப்பினுடைய ஆரம்பமாக அவர்கள் கருதுகிறார்கள். முஸ்லீம்களுடைய இந்த வருடக்கணிப்பு முறையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அறிமுகப்படுத்தினார்கள் என்பது நமக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அபூ மூஸல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவர்னராக இருக்கிறார்கள். அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களிடமிருந்து பல கட்டளைகள் வருகிறது, கடிதங்கள் வருகிறது. ஆனால் அதில் எது முந்தி வந்தது, எது பிந்தி வந்தது, எப்போது வந்திருக்கிறது என்பதை நாம் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான எந்த அடையாளமும் இல்லாமல் இருக்கிறது. இதற்கென்று ஒரு தாரீகை, ஒரு திகதி முறையை நாங்கள் உருவாக்க கூடாதா என்று அபூ மூஸல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்லது எதையும் நிராகரிப்பவர் கிடையாது. அவருக்கு சொல்லப்பட்ட ஆலோசனையினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். இதை அனைத்து சஹாபாக்களோடும் அடுத்த முக்கியஸ்தர்களோடு ஆலோசனை செய்து கொள்வதற்காக முக்கியமான சஹாபாக்களை எல்லாம் ஒன்றிணைக்கிறார்கள். இந்த அபூ மூஸல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தியை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். அனைவரும் முக்கியமானதாக கருதுகிறார்கள். நாம் ஒரு வருடக்கணிப்பு முறையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற செய்தி என்ற விடயம் அவர்களுக்கு மத்தியிலே வலுப்பெறுகிறது. எதை வைத்து நாம் வருடக்கணிப்பை ஆரம்பிப்பது அல்லது கணக்கிடுவது என்று அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். சிலர் யூதர்களுடைய முறையை சொல்கிறார்கள். சிலர் நபி அவர்களுடைய பிறப்பை மையமாக வைத்து நாம் வருடத்தை கணித்து கொள்ளலாம் என்று கிறிஸ்தவர்களுடைய சாயலிலே வருடக்கணிப்பை சொல்கிறார்கள். சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த திகதியை அடிப்படையாக வைத்து, அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து எம்முடைய வருடத்தை கணித்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். சிலர் நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்தை வைத்து நாம் வருடத்தை கணிப்பிடுவோம் என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்து தான் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலே பிரிவினையை ஏற்படுத்துகின்ற, தெளிவை உருவாக்குகின்ற ஒன்றாக இருந்தது. அதுதான் சத்தியம் வேறு அசத்தியம் வேறு என்கிற தெளிவை மக்களுக்கு உருவாக்கி கொடுத்தது. ஹிஜ்ரத்தின் மூலம்தான் முஸ்லீம்கள் பலம் பொருந்தியவர்களாக காட்சிப்படுத்தப்பட்டார்கள். ஹிஜ்ரத்தின் மூலம்தான் இஸ்லாம் அதிகமாக பரவியது. மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகுதான் முஸ்லீம்களுக்கென்று ஒரு ஆட்சி உருவானது. இஸ்லாம் ஆட்சி செய்வதற்கு தகுதியான ஒரு மார்க்கம் என்கிற நிலை ஹிஜ்ரத்தின் பிற்பாடுதான் உருவானது. இஸ்லாம் ஆட்சி செய்வதற்கான அறநெறிகளை கொண்டிருக்கின்ற மார்க்கம், அது நடைமுறை சாத்தியமான அறநெறிகளாக இருக்கிறது என்பதை உலகுக்கு சொன்னது ஹிஜ்ரத்திற்கு பிற்பாடுதான். எனவே நாம் ஹிஜ்ரத்தை முஸ்லிம்களுடைய வருடக்கணிப்புக்கான அடிப்படையாக கொள்வோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அதன் பிறகு இந்த மாத கணிப்பிலே முதலாவது என்ன மாதத்தை வைப்பது என்பதிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு நிலவுகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார்கள். சிலர் ரமலான் மாதத்தை சொல்கிறார்கள், சிலர் துல்ஹிஜ்ஜா மாதத்தை சொல்கிறார்கள். இது போன்று பல கருத்துக்கள் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹர்ரம் மாதத்தை முதலாவது மாதம் என்று நாங்கள் வைத்துக்கொள்வோம் என்று சொல்கிறார்கள். முதலாவது மாதம் முஹர்ரம் மாதமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அடையாளப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால்
அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு முந்திய ஒரு மாதத்தை போராட்டங்கள் ஆரம்பிப்பதற்கு தடை செய்யப்பட்ட மாதமாக ஆக்கியிருக்கிறார். ஹஜ்ஜுடைய மாதத்தையும் தடை செய்யப்பட்ட மாதமாக ஆக்கியிருக்கிறார். ஹஜ்ஜாஜிகள் வீடு திரும்புகின்ற மாதமாக, அவர்கள் அவரவருடைய இடங்களுக்கு சென்றடைகின்ற மாதமாக முஹர்ரம் மாதம் இருக்கிறது. அதையும் அல்லாஹு தஆலா போராட்டங்கள் ஆரம்பிப்பதற்கு தடை செய்யப்பட்ட மாதமாக ஆக்கியிருக்கிறான். எனவே வருகிறார்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள், செல்கிறார்கள். எனவே இந்த 3 மாதங்களும் தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலாவினால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதமாக இருப்பதனால், ஹஜ்ஜு முஸ்லிம்களுடைய கடமைகளிலே கடைசி கடமையாக இருப்பதனால், கடைசி கடமையை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் திரும்புகின்ற அந்த மாதம் முதலாவது மாதமாக நாங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹர்ரம் மாதத்தை தேர்வு செய்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அனைவரும் ஒன்றித்த அடிப்படையிலே முஹர்ரம் மாதம் முஸ்லிம்களுடைய வருடக்கணிப்பின் முதலாவது மாதமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரத்தை வைத்து வருடக்கணிப்பு ஆரம்பிக்கப்படுகிறது. முதலாவது மாதம் முஹர்ரம் மாதமாக இருக்கிறது என்பதனால் சிலர் ஹிஜ்ரத் முஹர்ரம் மாதத்திலே நடந்திருக்கிறது என்று நினைத்து கொள்ளக்கூடும். அவ்வாறு கிடையாது. ஹிஜ்ரத் ரபியுல் அவ்வல் மாதத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. ஆனால் ஹிஜ்ரத் செய்வதற்கான முடிவு முஹர்ரம் மாதத்தினுடைய கடைசி பகுதியிலே எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதம் என்பது வருடத்தினுடைய முதலாவது மாதமாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் சொன்னதைப் போல இந்த மாதம் எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் சுயபரிசோதனை செய்து கொள்ளுகின்ற மாதமாக இருக்க வேண்டுமே தவிர, மாறாக மாற்று மதத்தவர்கள் செய்வதைப் போல அல்லது அறிவியினர்கள் செய்வதைப் போல இந்த மாதத்தில் இஸ்லாம் தடை விதித்த காரியங்களில் ஈடுபட்டு தடைகளை செய்து முதலாவது மாதத்தை நாங்கள் ஆரம்பித்து விடக்கூடாது. முஹர்ரம் மாதத்தை நாங்கள் வரவேற்கிறோம் என்கிற அடிப்படையிலே இஸ்லாத்திற்கு முரண்படுகின்ற காரியங்களிலே ஈடுபடக்கூடாது. வீண் விரயங்களிலே நாங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. ஏனைய சமூகங்களை பொறுத்தவரை தங்களுடைய வருட ஆரம்பத்தை கொண்டாடுவதற்காக அவர்களிடம் கொண்டாட்டங்கள் இருக்கிறது. அதுபோன்று இஸ்லாமியர்களும் பலர் அப்படி இப்போது செய்து வருவதை ஆங்காங்கே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது இஸ்லாத்திற்கு முற்றிலும் விரோதமான ஒரு வழிபாடாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் எங்களுடைய நடத்தைகளை நாங்கள் சுயபரிசோதனை செய்து கொள்ளுகின்ற மாதம். என்னுடைய அடுத்த வருடத்தினுடைய ஆரம்பமாக இது இருப்பதனால் ஆரம்பமே நான் தவறிழைத்து முழுக்க தவறிழைக்கின்ற ஒருவனாக நான் மாறிவிடக்கூடாது என்பதிலே நாம் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும். ஹிஜ்ரத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலும் முஸ்லிம்களுடைய வாழ்விலும் மிக பெரும் ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒரு பயணமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து அனைத்தையும் இழந்து ஈமானோடு மாத்திரம் மதீனாவுக்கு வந்தடைந்த சஹாபாக்களுக்கும் மதீனாவாசிகளுக்கும் இடையிலே மிக பெரும் ஒரு உறவு முறையை உருவாக்கினார்கள். அது எந்த ஒருவராலும் உருவாக்க முடியாத வரலாற்றிலே மிக ஆச்சரியப்படத்தக்க அடிப்படையிலே அமைந்த உறவு முறையாக இருந்தது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அதை புகழ்ந்து சொல்கிறார். நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள், அல்லாஹு தஆலா உங்களை பாதுகாத்தான். வஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையிலே அல்லாஹு தஆலா ஒற்றுமையை, பிணைப்பை உருவாக்கினான். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் நீங்கள் செலவு செய்திருந்தாலும் அப்படி ஒரு ஒற்றுமையை உங்களால் உருவாக்கி இருக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே புகழ்ந்து சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படியான ஒற்றுமை? மக்காவாசியை அழைத்து கொண்டு மதீனாவாசி தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறார். எனக்கு 2 கடை இருக்கிறது, ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். எனக்கு 2 வீடு இருக்கிறது, ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். என்னுடைய மனைவியர்களில் உங்களுக்கு விருப்பமானவரை சொல்லுங்கள், தலாக் பண்ணுகிறேன், அவருடைய இத்தா முடிந்ததற்கு பிறகு திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இப்படி ஒரு ஒற்றுமை உலகத்திலே கற்பனை செய்ய முடியாத ஒரு ஒற்றுமை. அத்தகைய ஒரு இறுக்கமான பிணைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே உருவாக்கினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்காக அல்லது நடைமுறைப்படுத்துவதற்காக மக்காவை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு செல்வதற்கு மக்காவில் இருக்கின்ற போதே முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். தாய் பிரதேசத்துக்கு போனாங்க, அங்கே சரியான வரவேற்பு கிடைக்கவில்லை. ஹபசாவுக்கு சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள். எங்காவது ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு இருந்தார்கள். அந்த நேரம்தான் மதீனா வாசிகளுக்கு நபி அவர்களுக்கும் இடையிலே சந்திப்பு நடைபெறுகிறது. அகபாவிலே சந்திப்பு நடைபெறுகிறது. மூன்றாவது சந்திப்பு அல்லது இரண்டாவது உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த சந்திப்புக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக சஹாபாக்களை மதீனாவுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போகவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இருக்குமாறு சொல்லுகிறார்கள். அவரோடு தான் செல்ல வேண்டும் என்கிற உணர்வோடு நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை போக வேண்டாம் என்று தடுக்கிறாங்க. அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை வரும் வரை அடுத்த சஹாபாக்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை வருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு மதிய பொழுதிலே வெயில் சூரியன் நடு உச்சியிலே இருக்கின்ற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவசரமாக வீட்டை திறக்கிறார்கள். என்ன விஷயம் என்று விசாரிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத் செல்ல அனுமதி தந்ததாக சொல்கிறார்கள். அல்லாஹுவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே புகழ்கிறார்கள். நானும் உங்களோடு வரவா என்று கேட்கிறார்கள். நாம் இருவரும் தான் செல்கிறோம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் சொன்னபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக சந்தோஷப்படுகிறார்கள். தான் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த வாங்கி வைத்திருந்த வாகனத்தை தயார்படுத்துகிறார்கள். தன்னுடைய குடும்பத்தில் எஞ்சியிருந்த அனைவரையும் ஹிஜ்ரத்து செல்கிற போது எப்படி உதவியாக இருக்க முடியும் என்பதற்கான திட்டங்களை தீட்டுகிறார்கள். ஒருவர் உணவு கொண்டு வருகிறார். வருகிறவருடைய தடத்தை இன்னும் ஒருவர் அழித்து விடுகிறார். இன்னும் ஒருவர் பால் கொண்டு வருகிறார். அவருடைய தடத்தை இன்னும் ஒரு முறையிலே அழிக்கப்படுகிறது. இப்படி சரியான திட்டமிடலை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேற்கொள்கிறார்கள். நபி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்திற்கு செல்கிறார்கள். செல்கிற நேரம் சுராக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு இணை வைப்பாளர், அந்த காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவராக அவர் இருந்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் செல்கிற நேரம் கண்டுவிடுகிறார். ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உயிரோடு அல்லது மரணித்த நிலையில் கொண்டு வருபவர்களுக்கு 100 சிவப்பு ஒட்டகங்கள் பரிசாக வழங்கப்படும் என்கிற பரிசு மக்காவிலே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் அங்கிருந்த மக்கள் எல்லோரும் அங்கும் இங்குமாக தேடிக்கொண்டிருந்தார்கள். இப்படி தேடிக்கொண்டிருக்கிற நேரம் சுராக்காவினுடைய கண்ணிலே இவர்கள் பட்டுவிடுகிறார்கள். அவர்களை பிடிப்பதற்காக சுராக்கா முனைகிற நேரம் நபி அவர்களுக்கும் அவனுக்கும் இடையிலே பெரியதொரு புழுதி படலம் உருவாகிறது. அதனால் அவன் மூடப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உதவி கேட்கிறான். என்னை இதிலிருந்து காப்பாற்றினால் உங்களை நான் விட்டுவிட்டு சென்று விடுவேன் என்று சொல்கிறார். நபி அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், காப்பாற்றப்படுகிறார். ஆனாலும் 100 ஒட்டக ஆசை அவனை விடவில்லை. அவன் திரும்ப நபி அவர்களை பின்துயருகிறான். திரும்ப அப்படி நடக்கிறது. திரும்ப நபி அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறார். நபி அவர்கள் அதிகம் மன்னிக்க கூடியவர் அல்லவா, மன்னிக்கிறார்கள். அவனுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். பாதுகாக்கப்படுகிறார். 3வது தடவையும் முயற்சி செய்கிறார். அவன் முதல் தடவை நடந்ததைப் போல திரும்பவும் நடக்கிறது. நபி அவர்களுக்கு கடைசி வாக்குறுதி கொடுக்கிறான். இதற்கு பிறகு நான் வரமாட்டேன், உங்களை விட்டுவிடுவேன், நான் உங்களை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார். நபி அவர்கள் மன்னிக்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். அவன் பாதுகாக்கப்படுகிறான். நபி அவர்கள் சுராக்காவிடம் கேட்கிறார்கள், சுராக்காவே, கிஸ்ராவினுடைய அந்த கிரீடம் உன்னுடைய தலையில் அணிவிக்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே பாரசீகத்துக்கு எதிரான போராட்டம் நடக்கிறது. அந்த மன்னனினுடைய கிரீடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கைக்கு வருகிறது. எங்கே சுராக்கா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுராக்காவை அழைக்கிறார்கள். அவனுடைய தலையிலே அந்த கிரீடத்தை அணிவித்தார்கள் என்று வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனா வாசிகள் நபி அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் வரவேற்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விரும்பியதைப் போல மதீனாவை விரும்புவதற்கு அருள் செய்யுமாறு அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள். மதீனாவை அதிகமாக நேசித்தார்கள். மதீனாவில் வாழ்ந்தவர்
அவர்களை அதிகமாக நேசித்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மக்காவை விரும்பியதைப் போலவே நான் மதீனாவை விரும்புவதற்கு அருள் செய்வாயாக, அல்லது அதைவிட அதிகமாக மதீனாவை விரும்புவதற்கு அருள் செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். மதீனாவிலே மக்காவில் இருப்பதைப் போல அதிகமாக, மக்காவில் இருப்பதை விட 2 மடங்கு மதீனாவிலே அருள் செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்த ஹதீஸ்களை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த மாதம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சுயபரிசோதனை செய்கின்ற மாதம். எங்களுடைய தவறுகளிலிருந்து நாங்கள் தூரமாகி இந்த வருடத்தை எதிர்வருகிற நாட்களை நான் எப்படி கழிப்பது என்று திட்டமிடுகிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை நாம் ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொள்வோமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹு தஆலாவிடம் சிறப்புக்குரிய மாதமாக இருக்கிறது. சிறப்புக்குரிய நாட்களிலே செய்யப்படுகிற தவறுகள் மிகப்பெரிய தவறுகளாக இருக்கும். கத்தாதத் இப்னு தியாமா சதூசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலாவினால் மிகவும் சிறப்பிக்கப்பட்ட மாதங்களிலே செய்யக்கூடிய அநியாயங்கள் மிக பெரும் தவறுகளாக இருக்கும். அது அல்லாத மாதங்களிலே நாட்களிலே செய்யப்படுகிற தவறுகளுக்கு கிடைக்கிற தீமைகளை விட இந்த நாட்களிலே செய்யப்படுகிற தவறுகளுக்கு பெரும் தீமைகள் கிடைக்கும் என்று கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரமலான் மாதத்திற்கு பிறகு நாம் நோட்கிற நோன்புகளிலே அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமான நோன்பு முஹர்ரம் மாதத்திலே நோட்கக்கூடிய நோன்பு என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே முடியுமான அளவு இந்த மாதத்திலே நாம் நோன்பு நோட்பதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஹர்ரம் 10வது நாளிலே நோட்கக்கூடிய நோன்பு அதற்கு முந்திய ஒரு வருடத்தினுடைய தீமைகள் மன்னிக்கப்படுவதற்கு போதுமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னார். அதாவது முஹர்ரம் மாதம் வருடத்தினுடைய 1வது மாதம். அதற்கு முதல் நாம் ஒரு வருடம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த வருடத்திலே நடந்த சிறிய தீமைகள், பெரும்பாவங்கள் அல்ல, சிறிய தீமைகள் மன்னிக்கப்படுவதற்கு முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளிலே ஆஷூராவிலே நாங்கள் வைக்கக்கூடிய நோன்பு போதுமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நபி அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். யூதர்கள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளிலே நோன்பிருப்பதை பார்க்கிறார்கள். அவர்களிடம் என்ன என்று விசாரிக்கிறார்கள். யூதர்கள் நடந்த வரலாற்றை சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கோத்திரத்தாரையும் அல்லாஹு தஆலா நைலில் நதியிலிருந்து பாதுகாத்தான், ஃபிரௌனுடைய கொடுங்கோலிலிருந்து பாதுகாத்தான். அதை சிறப்பிக்கும் முகமாக, அதற்கு நன்றி சொல்லும் முகமாக நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்காக இந்த நாளிலே நோன்பிருக்கிறோம் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் மூசாவுக்கு மிகவும் உரித்துடையவன், மிகவும் தோழனாக இருப்பவன் நானாக இருக்கிறேன். அவர் என்னுடைய சகோதரன். எனவே நானும் நோன்பு நோக்கிறேன், நீங்களும் இந்த நாளிலே நோன்பிருங்கள் என்று சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் பிறகு நபி அவர்களிடம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, யூதர்களும் இந்த 10வது நாளிலே நோன்பிருக்கிறார்கள், நாமும் அதிலே நோன்பிருந்தால் யூதர்களுக்கு உடன்பட்டவர்களாக ஆக மாட்டோமா என்ற போது நபி அவர்கள் சொன்னார்கள், எதிர்வருகிற வருடம் நான் உயிரோடு இருப்பேனாக இருந்தால் 9வது நாளிலும் நோன்பிருப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் நபி அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே முஹர்ரம் மாதத்திலே 9வது நாள் 10வது நாள் 2 நாட்களும் நோன்பிருப்பது மிகச் சிறந்த கூலியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 25 நபிமார்களுடைய வரலாற்றை சொல்கிறார். அல் குர்ஆன் பல வரலாறுகளை நமக்கு சொல்கிறது. அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக நமக்கு சொல்கிறது. அந்த வரலாற்றினூடாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அது நமக்கு சொல்கிறது. இந்த 25 நபிமார்களுடைய வரலாற்றிலும் அதிகமாக அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிற வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே நிறைய படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹு தஆலா
அவருடைய வாழ்க்கையை அதிகமாக நமக்கு குர்ஆனிலே சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே மிக கொடுங்கோல் ஆட்சி செய்த ஃபிரௌனை எதிர்த்து போராடிய ஒருவராக வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர் ஃபிரௌனுடைய சபையிலே இருந்த சாஸ்திரக்காரர்கள், சூனியக்காரர்கள் அவனுக்கு சொல்கிறார்கள், இந்த வருடம் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளில் ஒன்று உன்னுடைய ஆட்சிக்கு ஆப்பு வைக்கின்ற குழந்தையாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். உன்னுடைய ஆட்சியை இல்லாமல் செய்கிற குழந்தையாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஃபிரௌன் விழித்துக் கொள்கிறான். இந்த வருடத்தில் பிறக்கிற அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம்தான் வெற்றியடையும். அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய வீட்டிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கிறார். ராஜகுமாரனாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாகிறார்கள். அந்த ராஜ்யத்தையே இல்லாமல் செய்ய போகிறார்கள் என்பது ஃபிரௌனுக்கு தெரியாது. ஃபிரௌனுக்கு அல்லாஹு தஆலா குழந்தையை இல்லாமல் ஆக்குகிறார். அவனுடைய மனைவிக்கு குழந்தையின் மீது ஆசையை கொடுக்கிறார். இந்த குழந்தையை நமது குழந்தையாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்று மனைவி ஆலோசனை சொல்கிறார். ஃபிரௌன் பார்க்கிறான், ஓகே, வெளியிலிருந்து வந்தால் தானே எனக்கு அநியாயம் செய்வார், இவனை என்னுடைய வளர்ப்பு குழந்தையாக எடுத்துக்கொண்டால் அது என்னுடைய குழந்தையாகத்தானே இருக்கும் என்று அவன் முடிவு செய்கிறான். ராஜகுமாரனாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சபையிலே வளர்கிறார்கள். அல்லாஹு தஆலா எப்படி அவரை வளர்க்கிறார் என்று பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய் தான் அவருக்கு பால் ஊட்டுவதற்காக நியமிக்கப்படுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் ஒரு ராஜகுமாரனுக்கு பாலூட்டுகின்ற தாய் என்கிற கௌரவத்தை பெறுகிறார். ராஜாவிடமிருந்து சம்பளம் பெற்று அவர் அந்த தொழிலை செய்கிறார். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மகன் என்பது அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்கிறார்கள். அந்த ஃபிரௌனுடைய மாளிகையிலே வளர்கிறார்கள். ஃபிரௌனுடைய கோத்திரத்தார் இவருடைய கோத்திரத்தாருக்கு அநியாயம் செய்வது வழமையாக இருந்தது. இருவருக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை நடக்கிற போது, இரண்டு பேருக்கு இடையிலே பிரச்சனை நடக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர், ஃபிரௌனுடைய கிபித்திய வம்சத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் இடையிலே பிரச்சனை நடக்கிற போது அதை தீர்ப்பதற்காக செல்கிறார்கள். ஃபிரௌனுடைய கோத்திரத்தைச் சேர்ந்தவனுக்கு சாதாரணமாக ஒரு குத்தை போடுகிறார்கள். அவன் உடனடியாக மரணித்து விடுகிறான். அந்த செய்தி தீயாக பரவுகிறது. யார் செய்தார் என்பது தெரியாது. இரண்டாவது நாளும் வருகிறார்கள். நேற்று சண்டை பிடித்த அதே என்னுடைய கோத்திரத்தைச் சேர்ந்த அதே மனிதன் சண்டை பிடிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனுக்கு புத்திமதி சொல்வதற்காக நெருங்குகிறார்கள். ஆனால் அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டபோது அஞ்சுகிறான். மூசாவே, நேற்று நீ அடுத்தவனை கொலை செய்ததைப் போல என்னையும் இன்று கொலை செய்ய பார்க்கிறாயா என்று சொல்கிறார். மூசா தான் கொலை செய்தார் என்கிற செய்தி பரவுகிறது. மூசாவை கொள்வதற்காக திட்டமிடுகிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவரை பாதுகாக்கிறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவரை கொண்டு செல்கிறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகளை திருமணம் செய்கிறார்கள். நபியாக அனுப்பப்படுகிறார்கள். போதா குறைக்கு நான் மாத்திரம் நபியாக போனால் கஷ்டம், என்னுடைய சகோதரனையும் எனக்கு தர வேண்டும் என்று அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்தான் என்னை விட மிக நன்றாக பேசக்கூடியவர், நாவன்மையுடையவர் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்கிறான். ஹாரூனையும் அல்லாஹு தஆலா நபியாக அனுப்புகிறான் அலைஹிஸ்ஸலாம். இருவருமாக சேர்ந்து ஃபிரௌனுடைய மாளிகைக்கு செல்கிறார்கள். ஃபிரௌனுக்கு சத்தியத்தை சொல்கிறார்கள். ஃபிரௌன் இது சூனியம் என்று சொல்கிறான். சூனியக்காரர்களை எல்லோரையும் ஒன்று சேர்க்கிறான். சூனியக்காரர்கள் எல்லோரும் அடுத்தவர்களை அச்சுறுத்துவதைப் போல பாம்பாக தங்களுடைய கயிற்றை மாற்றுகிறார்கள். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையில் இருந்த தடியை போடச் சொல்கிறான். அது அனைத்து பாம்புகளையும் விழுங்கி விடுகிறது. ஆக சூனியக்காரர்கள் எல்லோரும் சத்தியமாக இது அல்லாஹு தஆலாவிடம் இருந்து தான் வந்திருக்க வேண்டும், எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய இரட்சகனையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஃபிரௌன் அவரை தண்டிக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கட்டத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கோத்திரத்தாரை எடுத்துக்கொண்டு ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து தப்புவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். முன்னால் நதி வருகிறது. ஃபிரௌனுடைய படையும் ஃபிரௌனும் பின்னால் வந்து கொண்டிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் சொல்கிறது, நாங்கள் தப்பிக்க முடியாது, ஒன்று இந்த தண்ணீரிலே வீழ்ந்து மரணிக்க வேண்டும் அல்லது ஃபிரௌனுடைய படை எங்களை துவம்சம் செய்யும் என்று சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீனி, இல்லை, அல்லாஹ் தஆலா என்னோடு இருக்கிறான், என்னுடைய இரட்சகன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா
அவருடைய தடியினால் அந்த கடலிலே அடிக்கச் சொல்கிறான். 12 பாதைகள் பிரிகிறது. அந்த பாதையினூடாக அடுத்த கரைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டமும் அவரும் செல்கிறார்கள், தப்பித்து விடுகிறார்கள். ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தாரும் கடலிலே இறங்குகின்ற போது, அந்த பாதையிலே இறங்குகின்ற போது கடல் மூழ்கிக் கொள்கிறது, அதில் மூழ்கடிக்கப்படுகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார் அடுத்த கரைக்கு செல்கிறார்கள். பாலைவனம், அங்கே நீர் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் முறையிடுகிறார்கள். அல்லாஹு தஆலா மலையிலே தடியால் அடிக்கச் சொல்கிறார். 12 ஊற்றுக்கள் வெளிவருகிறது. 12 ஊற்றுக்களிலிருந்து அவர்கள் நீர் அருந்துகிறார்கள். மன்னு செல்வா என்கிற உணவை அவர்களுக்கு கொடுக்கிறார். மேகத்தை அவர்களுக்கு நிழல் கொடுக்கின்றதாக அந்த பாலைவனத்திலே மாற்றி வைக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு எங்களுக்கு தவக்குலை சொல்கிற வரலாறு. அல்லாஹு தஆலா என்ன நாடினானோ அதுதான் நடக்கும். யார் என்ன திட்டமிட்டாலும், யார் என்ன செய்தாலும் அந்த நாட்டத்தை யாராலும் தாண்ட முடியாது என்பதை உறுதியாக சொல்கிற வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நாடினால் கடலால் நாங்கள் பிரயாணம் செய்யலாம். அல்லாஹு தஆலா நாடினால் மலையிலிருந்து எங்களுக்கு ஊற்று வரும். அல்லாஹு தஆலா நாடினால் மேகம் எங்களுக்கு நிழல் கொடுக்கும் என்கிற நம்பிக்கையை சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரலாறாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தில் நடந்த முக்கியமான ஒரு விஷயமாக அந்த விஷயம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா நாடினால் நிழல் கொடுப்பதே தண்டனை கொடுப்பதாக மாறலாம். அல்லாஹு தஆலா நாடினால் பாதையே எங்களை மூழ்கடிக்கின்ற நீராக மாற முடியும் என்கிற செய்தியை நமக்கு அவைகள் சொல்லித் தருகின்றன. ஒரே விஷயம் ஒருவருக்கு அருளாக இன்னும் ஒருவருக்கு தண்டனையாக மாற முடியும். அதே பாதை, கடலிலே பிளந்த அதே பாதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய கூட்டத்தினருக்கும் அருளாக போகிறது. ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தாரும் நினைக்கிறார், நமக்காகத்தான் இந்த பாதை வந்திருக்கிறது, வாருங்கள் என்று இறங்குகிறார். அதே பாதை அவர்களுக்கு தண்டனையாக மாறுகிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணால் காண்பது, காதால் கேட்பது, எங்களுடைய உள்ளத்தினால் சிந்தித்து நாங்கள் அதிகமாக நம்புவது, இவை ஒன்றும் அல்லாஹு தஆலாவுடைய பார்வைக்கு முன்னால், அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்திற்கு முன்னால் எதையும் செய்துவிட முடியாது என்கிற தகவலை இந்த மாதத்தில் நடந்த சம்பவங்கள் நமக்கு சொல்கின்றன. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தை முஸ்லீம்கள் நோன்பிருந்து அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த வெற்றிக்கு நன்றி சொல்கின்ற அதே நேரம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடம் நன்மையை நாடி இந்த மாதத்திலே நோன்பிருக்கிறார்கள். தங்களை சுயபரிசோதனை செய்து கொள்கிறார்கள். அதிகமான நல்லமல்களிலே இந்த மாதங்களில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அதே நேரம் இந்த மாதத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மரணித்த ஒரு சம்பவமும் இருக்கிறது. இதை பயன்படுத்தி ஷியாக்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை குலைக்கின்ற பல காரியங்களிலே ஈடுபடுகிறார். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவிலே கொலை செய்யப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரிந்த வரலாறு. முன்னைய காலங்களிலே படுகொலை கத்தம் என்ற கத்தம் கூட உங்களுடைய பிரதேசங்களிலே இருந்திருக்கக்கூடும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருக்கிற போது, மக்காவில் இருக்கிற போது மிகவும் கௌரவிக்கப்பட்ட ஒருவராக இருந்தார்கள். ஆனால் அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் கூபாவில் இருந்து அவரை பாதுகாப்பதாக, தலைவராக ஏற்றுக்கொள்வதாக சொல்லி அவரை கூபாவிற்கு வரவழைக்கிறது. அவருக்கு கடிதம் அனுப்புகிறது. முஸ்லிம் அக்கீல் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சகோதரனை நிலைமையை அறிந்து வருவதற்காக கூபாவுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்புகிறார்கள். நல்ல செய்தி கிடைக்கிறது. தன்னுடைய குடும்பத்தோடு பிரயாணம் செய்கிறார்கள். கர்பலாவிலே முற்றுகையிடப்படுகிறார். அங்க பார்க்குறாங்க, யாரெல்லாம் தன்னை வர சொல்லி சொன்னானோ அவன்தான் தன்னை கொலை செய்யறதுக்கு வந்திருக்கான். யாரெல்லாம் தன்னை வர சொல்லி வாக்குறுதி சொல்லி கடிதம் அனுப்பினானோ அவன்தான் தனக்கு எதிராக வந்திருக்கிறான் என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். அவர்களிடம் கேட்கிறார், நீங்கள் எல்லாம் இப்படி சொன்னீங்களே, நீங்கள் எல்லாம் கடிதம் போட்டீங்களே, நீங்கள் எல்லாம் என்னுடைய ஷியாக்களாக இருந்தீர்களே, ஏன் இப்படி மாறினீர்கள் என்று அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி கேட்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு முன்னர் மக்காவில் இருந்து அவர் வெளியேறுகிற போது சஹாபாக்கள் அவரை தடுத்தார்கள். பல சஹாபாக்கள் ஹுசைன் ரலி இப்படி போறாங்களாம்னு கேள்விப்பட்டு வேறு தொலைவில் இருந்து, தூரத்திலிருந்து அவரை வந்து சந்திக்கிறார். சந்தித்து நீங்கள் இப்படி போகாதீங்க, கூஃபா வாசிகள் வாக்குறுதியை நிறைவேற்றுபவர்கள் கிடையாது. வரலாற்றில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் கூஃபி லா யூஃபி. அவன் கூஃபா வாசியாக இருந்தான் என்றால்
அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டான், அதை நம்ப தேவையில்லைன்னு சொல்லுவார். அப்போ சில சஹாபாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கட்டி பிடித்து அழுது அவருக்கு பிரியாவிடை கொடுக்கிறார்கள். நீ கொலை செய்யப்படுவதை விட்டும் அல்லாஹு தஆலாவிடம் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். உன்னுடைய தந்தையை அவர்கள்தான் கொலை செய்தார்கள், உன்னுடைய சகோதரனை ஹசனை அவர்கள்தான் கொலை செய்தார்கள், நீ என்னத்தை நம்பி கூபாவுக்கு போற என்று சொல்லி அவரை தடுத்தார். ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் அவர் அங்கு போக வேண்டி இருந்தது. அல்லாஹு தஆலா யாருடைய உயிர் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எப்படி போக வேண்டும் என்று நாடுகிறானோ அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு சேர்ப்பான் என்பது அவனுடைய விதி. எனவே அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம், யாருடைய ஆலோசனையையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. செல்கிறார், அங்கு எசீதினால் அனுப்பப்பட்ட உபைதுல்லா இப்னு ஜியாதினுடைய படையினால் அவர் கொலை செய்யப்படுகிறார் என்பது நாங்கள் அறிந்த வரலாறு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலே யசீத் தவறிழைத்திருக்கிறார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அறிஞர்களுக்கு இடையிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்னும் ஒரு வரலாறு இருக்கிறது. யசீத் உபைதுல்லா இப்னு ஜியாதை தண்டித்ததாகவும் வரலாறு இருக்கிறது. நான் உனக்கு இந்த மாதிரி கட்டளை தரவில்லையே, ஏன் கொலை செய்தாய் என்று அவரை கண்டித்ததாகவும் அதற்காக கவலைப்பட்டதாகவும் வரலாறு இருக்கிறது. அது தனி ஒரு தலைப்பு, அது பெரிய ஒரு தலைப்பு. ஆக எது எப்படி இருந்த போதிலும் அவர்கள் மரணித்து விட்டார்கள். இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மரணிச்சிருக்கிறாங்களா? இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகளை திருமணம் செய்தவர். 2வது மகள் மரணித்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உஸ்மானே, 3வது ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு உயிரோடு இருந்தால் அதையும் உனக்கு தான் நான் முடிச்சு தருவேன்டாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் விரும்பினார்கள். அவங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்க? அவங்களும் இந்த மாதிரி தாகித்த நிலையில் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிற நிலையில தான் அவர்களுடைய கழுத்தை அறுத்து கொலை செய்யப்படுகிறார். அதுக்காக நாங்கள் வருஷம் முழுக்க அந்த நாளில் சோகமாக இருக்கிறதா? அது இஸ்லாமிய முறை கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு முதல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மாதிரி இந்த மாதிரி ஷியாக்கள் செய்கிற மாதிரி தலையில் அடித்து கொண்டு வாள்களால் வெட்டி கொண்டு ரத்தம் ஒழுகிற அளவுக்கு பெண்கள் சங்கிலிகளால் தாக்கி கொண்டு இந்த மாதிரி ஏதாவது விடயங்கள் நடைபெறுகிறதா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவனினால் சுபஹ் தொழுகையை வைத்து குத்தி கொலை செய்யப்பட்டார்கள். அதற்காக ஏதாவது இந்த மாதிரி நடைபெறுகிறதா? கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக மாத்திரம் ஏன் செய்கிறார்கள் என்றால், அவருடைய அந்த மரணத்தை வைத்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே யசீதுடைய ஒரு அணி, யசீத் அல்லாத ஹுசைனுடைய ஒரு அணி என்று 2ஆக முஸ்லிம்களை கூறு போட்டு யசீதுடைய அணியினருக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற உணர்வை அவர்கள் உருவாக்குகிறார்கள். சஹாபாக்கள் அனைவரையும் யசீதினுடைய அணி என்று அவர்கள் விமர்சிக்கிறார்கள். சஹாபாக்களை இதற்காக வசைபாடுகிறார்கள். முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு எதிரான உணர்வை உருவாக்குகிறார்கள். முஸ்லிம் நாடுகளிலே கிளர்ச்சி செய்வதற்கு முஸ்லிம்களை தூண்டுகிறார். ஆக அரசியல் ரீதியான ஒரு பகடைக்காயாகவே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணம் அவர்களினால் பயன்படுத்தப்படுகிறது என்பதை இந்த காலத்திலே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற நேரம் ஒரு பிரார்த்தனை செய்கிறான். எல்லாம் பார்த்துட்டு அறிஞ்சிட்டு, நம்ம எவ்வளவு இவனை நம்பி வந்தோம், எவ்வளவு நம்மளுக்கு கடிதம் எழுதினா நம்மளை கிடக்க விட்டானா, வா வா என்று கூப்பிட்டு எவ்வளவு வாக்குறுதியெல்லாம் தந்து போட்டு இவை எல்லாரும் சேர்ந்து நம்மளை இப்போ இந்த நிலைமை கொண்டு வந்துட்டான்ட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற நேரம் ஒரு பிரார்த்தனை செய்கிறான். இறைவா, இந்த ஷியாக்களை நீ விட்டுடாத, இந்த ஷியாக்கள் வாழ்ந்தால் அவர்களுக்கிடையிலே நீ குழப்பத்தை உருவாக்கு, அவங்களுக்கென்று ஒரு அதிகாரத்தை, முழுமையான அதிகாரம் உருவாகுவதற்கு நீ விட்டுவிடாதே, அவர்களுக்கிடையிலே பிளவுகளை நீ உருவாக்கு, அவர்களை நீ தண்டிப்பாயாக என்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார். இப்போ நாங்கள் பார்க்குறோம், அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரி இருக்கு. ஷியாக்களுக்கென்று அதிகாரங்கள் உருவாகி கொண்டு வருவதை போன்று தோன்றுகிறது. காணல் நீர் மாதிரி அப்படியே அழிஞ்சு போகுது. அவங்களுக்கிடையில் நூற்றுக்கணக்கான பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய மூதாதையர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை பெறுவதை போன்று அந்த நாளிலே அடித்து கொண்டும் வெட்டி கொண்டும் பக்கத்துக்களை கிழித்து கொண்டும் அழுகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கும்போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த பிரார்த்தனையினால் அவர்களே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறதோ, அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறானோ என்று நாங்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணங்களை பொறுத்தவரை முஸ்லிம்களுக்கு இடையிலே இது புதிய ஒன்று கிடையாது. பல நபிமார்கள் இப்படி மரணித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு முன்பிருந்த ஒருவர் கொண்டு வரப்படுவார், அவருடைய தலையிலே
வாள் வைக்கப்பட்டு இரண்டாக கிழிக்கப்படுவார். இன்னுமொருவர் கொண்டு வரப்படுவார், அவருடைய எலும்பு வேறு சதை வேறாக பிரிக்கப்படும், வாரப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்கள் அடைந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். பல சஹாபாக்கள் இந்த மாதிரி மரணித்திருக்கிறார்கள். நபி அவர்களுடைய நெருங்கிய தோழர்கள் இப்படி பலர் மரணித்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்திருக்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி மரணித்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி மரணித்தார்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி மரணித்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் ஏன் பேசுபொருளாக மாறி இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு அரசியல் காய் நகர்த்தல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே எங்களுடைய நடத்தைகளை சீர் செய்து, எங்களுடைய எண்ணங்களை சீர் செய்து, எதிர்வருகின்ற நாட்களை அல்லாஹு தஆலாவுக்கு உகந்த நாட்களாக, அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடக்கின்ற நாட்களாக நாம் மாற்றிக்கொள்வதற்கு எம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.